பர்மிங்ஹாம் டெஸ்ட் மேட்சோட முதல் 2 நாள்ல டீம் இந்தியாவோட டாமினன்ஸ், கில்லோட டாமினன்ஸ்க்கு அப்புறமா பேஸ்பால் கோஸ்டி அவங்க யாருன்னு காமிச்சாங்க. பட் இந்த டெஸ்ட் நாளை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் 184 அடித்த ஜேமி ஸ்மித்து, இன்னொரு பக்கம் 158 அடித்த ஹாரி ப்ரூக்கு, ஒரு 4-5 டக்கு இன்னைக்கு 4 டக்கு, ஆமாம் 4 டக் அவுட் பேட்டர்ஸ் பார்த்தோம். 6 சிராஜ் சைடில் இருந்து ஒன்று வந்திருந்தது. இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ஒரு ஃப்ளாட்டான ஒரு விக்கெட்டில் ஒரு டெஸ்ட் மேட்ச் நடக்குது. நிறைய பேர் இது போராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்குமே ரன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. தென் முழுக்க வந்து பவுலர்களுக்கு எந்த விதமான ஒரு அட்வான்டேஜும் இல்லாத ஒரு மேட்ச்சில் ஒரு ஒன் சைடடான ஒரு மேட்ச்சு அப்படின்னு நான் ஒரு டேன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, பட் யோசிச்சு பாருங்களேன், ஒரு நியூ பால் வந்து ஒரு ப்ளே பண்ணுறது 6 விக்கெட்டு. ஒரு பக்கம் பெரிய ஒரு பிக் டேடி 184, இன்னொரு பக்கம் 158. பட் இது ஒரு கைண்ட் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட், இது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் மனசை தேர்த்திக்கிட்டேன். சரி, ஓகே, நீ மனசு தேர்த்தலாம் இருக்கட்டும். இந்த நாள் யாரோடது, இன்னைக்கு யார் ஜெயிச்சாங்க, அப்புறம் இந்த டெஸ்ட் மேட்சை யார் ஜெயிப்பாங்க, இப்போ இந்தியா 244 ரன் லீடு இருக்காங்களா, இவன் 4ஆவது நாள் இந்தியா எப்படி விளையாடணும், எப்போ டிக்ளேர் பண்ணணும், எல்லாத்தையும் சொல்லுக்கானதா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. நான் சொல்லுவேன், நீங்க சொல்லுங்க பாஸ். இப்போ இந்தியா 244 ரன் இருக்கிறாங்க. டே 4ல எத்தனை ரன் அடிச்சு டிக்ளேர் பண்ணணும், இல்ல எவ்வளவு ரன் அடிக்கணும், இல்ல 5ஆவது நாள் வரைக்கும் பேட்டிங் பண்ணணுமா அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க பாஸ். வீடியோக்குள்ள போமா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த எடிட்டர் ஆஃப் இங்கிலாந்து 2025ல தயங்கரம்ல பர்மிங்ஹாம்ல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா செகண்ட் டெஸ்ட் மேட்சோட டே 3யோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் டே 4ஓட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க. அப்புறம் நைட்டு 2 மணிக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணாலும் கமெண்ட் பண்றீங்க நிறைய பேர். ஃபர்ஸ்ட் கமெண்ட், அதுக்கப்புறம் உங்களோட ஒப்பீனியன் சொல்றீங்க. அவங்களாம் ரொம்ப ரொம்ப நன்றி பாஸ். பட் உடம்ப பார்த்துக்கோங்க பாஸ், அதையும் நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா என் பேசஞ்சரை நான் தானே காப்பாற்றணும். ஒவ்வொரு நாளோட ரிவ்யூவு நைட்டு 2 மணிக்கு டான்னு நம்ம சேனல் அப்லோட் ஆகும். பார்க்குறவங்களுக்கு நன்றி. இப்போ ரிவ்யூக்குள்ள போகும்போது, அதாவது ரூட்டையும் இந்த பக்கம் ஸ்டோக்ஸையும் ஒரே ஓவரில் எடுத்தாச்சு. 84க்கு 5 இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 303 ரன் பார்ட்னர்ஷிப்பு, கிட்டத்தட்ட ஒரு 50 ஓவர் ஆட விட்டாங்க. 300 பால் ஆட விட்டாங்க, 350 பால் மேலே ஆட விட்டாங்க. அங்கதான் மேட்ச் இந்தியா விட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் கேம் இருக்குது. ஆனா அந்த இடத்துல என்ன நடந்தது, இன்னைக்கு காலையில சிராஜ் எக்ஸ்ட்ரானரியா பவுல் பண்ணாரு. அண்ட் இன்னொரு இடத்துல இருந்து ஆகாஷ்தீப் கிட்ட இருந்து ஒரு டீசென்டான ஒரு சப்போர்ட் கிடைச்சிச்சு. பட் என்னன்னா, இந்த இடத்துல இருந்து சிராஜ் பவுல் பண்ணும் போதும் ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னா, அது மாதிரி ஷார்ட் லென்த்தா குட் லென்த்ல பிச் ஆகி அந்த லைனுக்கு வந்துகிட்டே இருந்தது. அதாவது ஸ்டெம் டு ஸ்டெம்ப்ல மேலே எடுத்துட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. புல் அடிக்காத அளவுக்கு ஒரு மாதிரி அந்த நெஞ்சில வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ரேஞ்சுக்கு போட்டே இருந்தாங்க. ஒரு டிஃபென்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பட் ஒரு ஆகாஷ்தீப்போட பவுலிங்ல ரன்ஸ் வந்துகிட்டு இருந்தது. பட் ஆனால் சிராஜை மட்டும் அவங்களால அடிக்க முடியல. சிராஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சீம் பிரசன்டேஷனோட நல்லா பவுலிங் பண்ணிட்டு இருந்தாரு. பட் சிராஜுக்கு ஸ்டோக்ஸோட விக்கெட்டு செம்ம பாலா சொன்னேன். அந்த லென்த் அவர்கிட்ட இருந்து வந்துகிட்டே இருந்துச்சு. ரூட்டையும் அதுக்கு முன்னாடி விக்கெட் எடுத்தாரு. ஸோ சிராஜ், அதாவது யார் நல்லா பவுல் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, அவங்களோட பிளானும் எக்ஸிக்யூஷனும் சரியா அமைஞ்சு கொஞ்சம் லக்கு இருந்துச்சு அப்படின்னா விக்கெட் வந்துச்சு சிராஜுக்கு. ஸோ இப்போ ஆகாஷ்தீப் டீசெண்டா பவுல் பண்ணாரு. சிராஜும் ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரானரியா பவுல் பண்ணியிருக்காரு. ஸோ இங்க லாக் பண்ணலாம். 84க்கு 5. இங்க இருந்து ஒரு ஹாரி ப்ரூக்கு, ஜேமி ஸ்மித்து, ஓக்ஸ், இந்த 3 பேர்த்துல 2 பேரை நீங்க கழட்டிட்டீங்க அப்படின்னாலும் 250க்குள்ள அவங்க ஆல் அவுட் பண்ணிட்டு, இல்ல 200க்குள்ள ஆல் அவுட் பண்ணிட்டு அப்படின்னு ஒரு பிளான், ஒரு 300+ லீடோட இந்தியா வந்து ஜெகஜாண்டிக்கு ஒரு பெருசா எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற பிளான் கண்டிப்பா ஃபேன்ஸ் மத்தியில இருக்கும். ஆனா அதை கெடுத்தது யாரு அப்படின்னா பிரசித் கிருஷ்ணா அண்ட் இந்தியன் டீமோட ஸ்பின்னர்ஸ். என்னன்னா, பிரசித் கிருஷ்ணா வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஷார்ட் பால் போட்டுக்கிட்டே இருந்தாரு. சரி சொல்ற, இந்த அளவுக்குலாம் இல்லை, கொஞ்சம் நல்லா மேலே போடவும் ஒரு மாதிரி ஷார்ட்டா எடுத்துட்டு வந்தாரு. பேஸ் இல்லை, விக்கெட்ல அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீமா ஆகவும் இல்லை, லேட்டரல் மூமெண்ட் எதுவுமே இல்லை. டே 3 டே 1லயே எதுவும் இல்லை. டே 3ல என்ன சொல்றீங்க, ஜேமி ஸ்மித் வச்சு பலார்னு அணைஞ்சாரு. எனக்கு ஞாபகம் இருக்கு, பிரசித் கிருஷ்ணா சவுத் ஆப்பிரிக்கால டெஸ்ட் ஆடும்போது வா அப்படின்னு சொல்லி வர வச்சு பிரசித் கிருஷ்ணாவை அடிச்சாங்க அந்த 2 டெஸ்ட் மேட்ச்லயுமே. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜேமி ஸ்மித் பிரசித் கிருஷ்ணா ஆனே அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, குதூகலமாய் அடிச்சிட்டாரு. சரி, இப்போ சிராஜையும் ஆகாஷ்தீப்பையும் நான் டயர்டாக்க முடியாது. ஏன்னா இவங்க ஒரு மாதிரி நல்லா பவுலிங் பண்றாங்க. நியூ பால் வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கணும் அப்படிங்கறதுனால யூஸ் பண்ணாரு. ஆனா அந்த அளவுக்கு யூஸ் பண்ணாமலாம் இல்லை. ஆனா ஒரு விஷயம், கில்லுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுலர்ஸ் இருந்தாங்க, ஸ்டோக்ஸுக்கு இருந்தாங்க. பட் இவருக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாங்கிறதுனால ஸோ பவுலர்ஸ்களை யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனா என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா,
பவுலர்ஸ்கள் இருந்தும் அவங்க அந்த அளவுக்கு பயன்படலை. அதுதான் பிரச்சனையாயிடுச்சு. வாஷிங்டன் சுந்தரும் சரி ஜடேஜாவும் சரி ஒரு மாதிரி சுமாரான லைன லெங்க்ல போட்டுட்டே இருந்தாங்க. ஏன்னா சில பால் மேல தூக்கி பேட்ல அடிக்கிறது, அது பஷீர் வந்து வெறுமனே பேட் அடிச்சுட்டு இருந்தால. ஸோ அப்படி இல்லாம ஒரு பால் பேட்ல அடிக்கிறது, இன்னொரு பால் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட்டா போடுறது, ஒரு பால் வெளில எடுத்துட்டு போறது. ஸோ அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் எதுவுமே இல்லாம டிரைவுக்கு போட்டுட்டே இருந்தாங்க. அந்த இடத்துல ரன்ஸ் ரொம்ப நல்லா லீக் ஆகிட்டே இருந்துச்சு ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும். ஸோ ஒரு மாதிரி சிராஜ் நல்லா ஒரு மாதிரி டைட் பண்ணி வச்சுட்டு போனதை மொத்தம் லூஸ் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் சிராஜ் வந்து போட்டு என்ன யூஸ், ஃபர்ஸ்ட் செஷன் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா மண்ணள்ளி போட்டுட்டாங்க பிரசித் கிருஷ்ணாவும் இந்தியன் டீமோட ஸ்பின்னர்ஸும். ஃபர்ஸ்ட் செஷன்ல 27 ஓவர்ஸ் போட்டு 172 ரன் கொடுத்துருப்பாங்க. ஐ எம் நாட் ராங், 172 ரன். ஓவருக்கு 6 ரன் போய் வந்திருக்கும். ஓடிஐ கிரிக்கெட் மாதிரி ஜேமி ஸ்மித் ஆடி இருப்பாரு, ஹாரி ப்ரூக் ஆடி இருப்பாரு. ஸ்பின்னர்ஸை வந்து ஜேமி ஸ்மித் அடிச்சதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா வந்து ஸ்கொயர் கட் ஆனாரு, டிரைவ் ஆனாரு, ஸ்டெப் அப் பண்ணி அடிச்சாரு. எப்பா ஜேமி ஸ்மித்தை அதான் சொல்றேன், ஃபாஸ்ட் பாலர்ஸ் அடிக்கிறத பிரசித் கிருஷ்ணா அடிக்கலாம் எனக்கு பெரிய ஆச்சரியம் கிடையாது. பட் ஸ்பின்னர் அவர் இங்க டேக்கிள் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. லஞ்சுக்கு அப்புறம் பிரசித் கிருஷ்ணா லைனை மாத்திட்டு வந்து எந்த யூஸுமே இல்ல, இவங்க ஆல்ரெடி செட்டில் ஆயிட்டாங்க. பட் லஞ்சுக்கு அப்புறம் அந்த செகண்ட் செஷன்ல வந்து 172 ரன் போகல அப்படின்னாலும் ஒரு 28 ஓவருக்கு 107 ரன் என்னமோ தான் போயிருந்துச்சு. அந்த இடத்துல இந்தியன் பவுலர்ஸோட கம்பேக் ஓகே பாராட்டலாம். பட் பிரசித் கிருஷ்ணா லைனை மாத்திட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து ரவுண்ட் விக்கெட்ல கில்லு போட வச்சாரு, கில்லு போட சொன்னாரு. ஹாரி ப்ரூக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருந்தது. ஆனா ரிவர்ஸ் ஸ்வீப்பும் ஆனாரு, அவருக்கு ரெவியூவும் போனாங்க, மிஸ்ஸும் ஆச்சு. ஆனா ஒன்னு கில்லு வச்சு ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு. எப்படின்னா ஆஃப் சைட்ல ஒரு மாதிரி, அது ஸ்பின்னர்ல ஃபாஸ்ட் பாலர் ஆஃப் சைட்ல போட விட்டு டிரைவ் லெங்க்ல போட வச்சு ஃபீல்டர்ஸ்ல நிப்பாட்டி வைக்கிறது. புல் ஷாட் லெங்க்ல போட வேணாம், அதாவது புல் ஷாட் ஆடுற இந்த ஷார்ட் லெங்க் போட வேணாப்பா, அவன் டிரைவ் ஆட வைப்பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் போடும் போது சரி பவுண்டரிஸ் அடிக்கிறாங்க, அதை கட் பண்ணணும்னு சொல்லி கட் பண்றதுக்கு கில்லு போனாரு. இதை என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் செஷன்ல விட்டதுக்கு அப்புறம் செகண்ட் செஷன்ல வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணா அது அவங்களுக்கு எந்த விதத்தையும் பாதிக்கல, அவங்க பாட்டுக்கு போனாங்க. பட் ஆனா இந்த இடத்துல நான் கில்ல அங்க பாராட்டினது தவிர, பட் இங்க ஒரு இடத்துல நான் பாராட்டுவேன். என்ன பண்ணாரு அப்படின்னா, எந்த இடத்துலயுமே வந்து சிராஜையும் ஆகாஷ்தீப்புக்கும் ஒர்க் லோட் கொடுக்கவே இல்லை. அதாவது நியூ பால் வரும்போது எப்படி ஆரம்பத்துல நியூ பால் கையில் கிடைக்கும் 7 ஓவர் போட்டிங்களோ அதே மாதிரி அந்த 7 ஓவர் ரொம்ப எஃபெக்டிவா டபுள் மடங்கு எனக்கு போடணும் ஒர்க் போட்டு அப்படின்னு இருந்திருக்கும். கில்லுக்கிட்டே இருந்து அந்த காலா இருந்திருக்கும், வச்சிருந்தாரு. நியூ பால் வந்த உடனே வேலையை காமிச்சாங்க. கிராம்ப் ஆகிருந்தது ஹாரி ப்ரூக்கு, அது ஆகாஷ்தீப் நல்ல வேலை யூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் சிராஜ் உள்ள வந்து டெய்லண்டர்ஸை காலி பண்ணாரு. நியூ பால் எடுத்தோம், அதுல ஹாரி ப்ரூக்கும் சரி ஜேமி ஸ்மித்தும் சரி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நியூ பால் வந்து இன்னும் கொஞ்சம் குயிக்கா வரும், பட்டார்னு அடிக்கலாம், நியூ பாலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நியூ பால் நல்ல வேலை ஆகாஷ்தீப்பும் சிராஜும் டேக் டீம் போட்டு காலி பண்ணாங்க. பட் மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்பின்னர் சுதாரிச்சிருந்தாங்கன்னா, பிரசித் கிருஷ்ணா வந்து கொஞ்சம் அவர் சுதாரிச்சிருந்தாரு அப்படின்னா 250க்குள்ள மேபி இங்கிலாந்து ஆல் அவுட் பண்ணி இருந்திருக்கலாம், இல்ல அட்லீஸ்ட் 300க்குள்ளே ஆல் அவுட் பண்ணி இருந்திருக்கலாம். இப்போ 244 ரன் இந்தியா லீட்ல இருக்கிறாங்களா, இந்தியா ஒரு 350 ரன் அப்படியா, இல்ல 380 ரன் 390 ரன் லீடரோட இருந்திருப்பாங்க. கண்டிப்பா டே 4ல ஜாலியா ப்ரெஷரே இல்லாம ஆள் இருந்திருக்கலாம். பட் பவுலர்ஸ் அந்த ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனா கருண் நாயர் அந்த சில்க் கார்னர்ல வந்து எடுத்த அந்த கேட்சு முக்கியமான கேட்சு, விட்டுருந்தாருன்னா அது பக்கம் போயிருந்திருக்கும். நல்ல வேலை டிரைவ் ஆன ஒர்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு 20 விக்கெட்ல அவங்க அடுத்த 5 விக்கெட் இழந்தாங்க. இந்தியாவும் அந்த நியூ பாலுக்குங்கிறத தாண்டி டெய்லண்டர்ஸ் விக்கெட் குயிக்கா விட்டது மாதிரி இங்க இங்கிலாந்து விட்டுருக்காங்க. பெருசா வித்தியாசம் கிடையாது. ஓகே, இன்றைய நாள் ரிவ்யூ இதுதானா. இன்னொரு பக்கம் வந்து நான் பேட்டிங் பத்தி, நான் ஜேமி ஸ்மித் பத்தி நான் சொன்னல, பிரசித் கிருஷ்ணா ஓட விட்டு அடிச்சது. ஸ்பின்னர்ஸ் செம்மையானாரு ஜேமி ஸ்மித். ஒரு கட்டத்துல அதான் சொல்றாங்க, ஸ்டோக்ஸே போயாச்சு, ரூட்டு போயாச்சு, ஜேமி ஸ்மித் வந்து ஒரு 70 ரன் அடிப்பாரு. ஸோ அப்படிங்கிற தாட் தானே இருக்கும். ஆனா அதெல்லாம் சுக்குநூறா உடைச்சாரு. இந்த சீரீஸ் ஆரம்பிக்கும் போது நான் அந்த வீடியோல நான் பேசுறது எடிட் பண்ணா எனக்கு தெரியல. பட் இதுதான் என்னோட தாட்டா இருந்துச்சு. ஜேமி ஸ்மித் ஆடுவாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஓலி பாப்பை வந்து விக்கெட் கீப்பரா இவங்க ஆட வச்சுட்டு, ஓலி பாப்பை இவங்க விக்கெட் கீப்பரா ஆட வச்சுட்டு மேல பெத்தல ஆட வைப்பாங்களா அப்படின்லாம் வந்து எனக்கு கொஸ்டின் இருந்துச்சு. இன்னொன்னு அவங்க பேஸ் பாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பென் ஃபோக்ஸ், அதாவது நான் பின்னாடி போறேன், பட் பென் ஃபோக்ஸ் ஃபிட் ஆகல. கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓலி பாப்பையும் ட்ரை பண்ணாங்க. ஜேமி ஸ்மித்துக்கு இடம் கிடைக்குமா கிடைக்காதான்னு நினைக்கும். ஜேமி ஸ்மித்துக்கு இடம் கிடைச்சி ஜேமி ஸ்மித் இப்போ பாருங்களேன் 184 ரன்னு வெறும் 202 பால்ல ஓடிஐ கிரிக்கெட், கம்ப்ளீட் ஓடிஐ கிரிக்கெட் ஆனார். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் செஷன் பார்க்கும்போது
கம்ப்ளீட்டா ஒரு ஏதோ ஓடிய கிரிக்கெட் ஆடுற மாதிரி இருந்துகிட்டு இருந்தா. அப்படி ஒரு ரன் ரேட்ல அவர் ஆடிட்டு இருந்தாரு. ஜேமி ஸ்மித் நல்ல ஒரு வரவு, யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, ரூட்டையோ ஸ்டோக்ஸோ எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பட் எனக்கு ஜேமி ஸ்மித் அடிச்ச ஒரு கிரிக்கெட் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபாஸ்ட் bowling அண்ட் ஸ்பின்னர் ரெண்டுத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டீல் பண்ண விதம், லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண விதம் சூப்பரா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஹாரி ப்ரூக் ரூட் இன்னைக்கு நின்று இருந்தா என்ன பண்ணிருப்பாரோ அதை ஹாரி ப்ரூக் இன்னைக்கு பண்ணாரு. ஒரு பக்கம் ஜேமி ஸ்மித் ஆடுறாரா, ஜேமி ஸ்மித்துக்கும் கொடுத்துட்டு இவரும் ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு கொஞ்சம் பொறுமையா எடுத்துட்டு போனாரு. எனக்கு இவர்கிட்ட இருக்கக்கூடிய பொறுமை பிடிச்சிருந்துச்சு, மெச்சூரிட்டி பிடிச்சிருந்துச்சு, மெச்சூரா ஆடினாரு. ஸ்டோக்ஸ் இருந்திருந்தா இந்த அளவுக்கு இப்படியான்னு எனக்கு தெரியாது. பட் ரூட் இருந்த கேமை இன்னைக்கு அவர் ஆடினாரு. கவுண்டில அவருக்கு இது ஹோம் கிரவுண்ட் நினைக்கிறேன். அண்ட் இங்கிலாண்டோட இவர் ஒரு இளைய தளபதி. தலை வந்து ரூட்டு அப்படின்னா தளபதி, இளைய தளபதி அப்படின்னா அது ஹாரி ப்ரூக் தான். ஏன்னா ஒயிட் பால் கேப்டனா வேற ஆகிட்டாரு, ரொம்ப நம்புறாங்க. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா இன்னைக்கு ஆடி இருக்காரு. 99 ரன்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல லீட்ஸ்ல அவுட் ஆனாரு, அது குயிக்கா ஆனாரு. 100 மிஸ் ஆயிடுச்சு. பட் இங்க ஒரு 158 டீமுக்கு தேவையான ஒரு 158 அண்ட் 300 ரன் நின்று ஒரு பக்கம் ஜேமி ஸ்மித்தையும் ஆட வச்சு இவரும் ஆடி அதோட 368 பால்ல 303 ரன் சான்ஸே இல்லைங்கிற மாதிரி ஆடினாங்க ரெண்டு பேருமே. இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட பவுலிங்ல வந்து ஆகாஷ்தீப்போட பவுலிங் நேற்று சொல்லியிருப்பேன் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர் அண்ட் ஆகாஷ்தீப்போட பவுலிங் நியூ பால் ரொம்ப டேஞ்சரஸ். திடீர்னு ஒரு நாள் எல்லாம் கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஒரு எண்டுல வந்து பும்ரா, இன்னொரு எண்டுல ஆகாஷ்தீப், இல்ல சிராஜுக்கு கொடுக்கலாமா இல்ல ஆகாஷ்தீப் கொடுக்கலாமா அப்படிங்கிற யோசனை வரும். இல்ல பும்ரா நீங்க மிடில் ஓவர்ஸ்க்கு வாங்க, ஆகாஷ்தீப் போடட்டும். ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பண்டுக்கு ஒரு குழப்பம் தர அளவுக்கு ஆகாஷ்தீப்பை கொண்டு போகலாம். பட் ஆகாஷ்தீப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 6ஆம் ஓவர்ல இருந்து கூட ஆரம்பிப்பாரு, செமி நியூ பால் நல்லா போடுவாரு. பட் ஆகாஷ்தீப் இந்த நியூ பால், ஆகாஷ்தீப் லெஃப்ட் ஹேண்டர், நியூ பால்ல டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். அதான் சொல்றேன், திடீர்னு ஒரு நாள் கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 5 ஓவர் ஸ்பெல் 6 ஓவர் ஸ்பெல்ல ஒரு டீமை முடிச்சு கட்டுறதுக்கு இல்ல பேட்டிங் அனுப்பி முடிச்சு கட்டுறதுக்கான அனைத்து கெப்பாசிட்டி இவர்கிட்ட இருக்குது. இன்னொரு பக்கம் ப்ரூக்கு அந்த டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டெம் எடுத்து வந்து ஒன்று எடுத்துட்டு போட்டாரு பாருங்க, வேற லெவல்ல இருந்தது. இன்னைக்கு இவ்வளோ ஒரு என்ன சொல்ற ஒரு கொலாப்ஸ் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ரீசன் அவரு. பட் 6 வந்து இவரு பேர்ல எழுதிருக்கலாம் சிராஜோட பேர்ல. பட் ஆனா இந்த 4 மாதிரி எஃபெக்டிவான ஒரு 4 நேற்றுக்கு ஒரு டக்கெட் எடுத்ததுல இருந்து ஒரு போப் எடுத்தது, இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹாரி ப்ரூக் 158 அடிச்சவரு ஒர்க்ஸ் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்திருக்காரு. பட் இவரோட 6 தாண்டி ஆகாஷ்தீப்போட ஒரு 4 ஒரு அண்டர் ரேட்டட் ஒரு 4 பட் எஃபெக்டிவான ஒரு 4 இந்த பிளாட் ட்ராக்ல அந்த நியூ பால் ஒரு வேலையை டன் சூப்பரா பண்ணாரு. ஆகாஷ்தீப்புக்கே தனியா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். இன்னொரு பக்கம் சிராஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பும்ரா வித்தவுட் பும்ரா அப்படிங்கும்போது சிராஜோட ஸ்டாட்ஸ் வந்து பெருசா ஒரு வித்தியாசத்தை காமிக்குது. ஏன்னா பும்ரா இருக்கும்போது விக்கெட்டோட நம்பர்ஸும் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா பும்ரா இல்லாதப்போ அதிக விக்கெட் எடுக்கிறாரு, நல்லா ஸ்ட்ரைக் ரேட்ல இருக்குது. ஸோ பும்ரா இருக்கும்போது பும்ராக்கு சப்போர்ட் பண்றாரு. பட் பும்ரா இல்லாத போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ப்ரெஷரு, சேலஞ்சு அது எல்லாத்தையுமே நல்லா டேக்கிள் பண்ணி ஒரு மாதிரி உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இந்தியாவுக்காக கொடுக்குறாரு. இப்போ பும்ராவை பத்தி பேசும்போது அந்த ஒர்க் லோட்னு பேசுறோம், பட் சிராஜை பத்தி பேசும்போது அந்த ஒர்க் லோட்னு பேச மாட்டோம். மேபி இந்த 3 ஃபார்மேட் பிளேயர் அப்படின்னு சொன்னாலும் பட் சிராஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிராஜ் எப்ப விளையாடும் போதும் சரிதான், என்னன்னா 6 பாலுக்கு 1 ரன் இருக்கு போடுங்க அப்படின்னா உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அணிக்காக அப்படின்னு 100% இல்ல 100%, 100% இல்ல 110% கொடுத்து சிராஜ் கமிட்மெண்டோட ஆடுவாரு, தேசத்துக்காக ஆடுவார், டீமுக்காக ஆடுவார். டீமோட சோல்ஜர், கேப்டன்ஸ் பிளேயர், டீம் பிளேயர் முகமது சிராஜ். கொஞ்சம் பின்னாடி போய் பாத்தீங்கன்னா ஆர்சிபி அவரை ரிலீஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓடியிலேருந்து கழட்டி விட்டு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்குவாட்ல அவர் இல்லாம போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா இருப்பாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா சிராஜோட கடைசி காலகட்டத்தில் அவரோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு இல்ல. பர்டர் கவஸ்கர் ட்ரோஃபில சிட்னில அவர் போட்ட பவுலிங் அப்ப கொடுத்த ஒரு உத்வேகம் வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கம் ஹெடிங்லி வரும்பொழுது ஹெடிங்லில ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டீசெண்டா இருந்துச்சு. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ரிதம் ஒன்று பிடிச்சாரு ஹெடிங்லில. அந்த ரிதம், அந்த உசுரை கொடுத்த ஒரு பவுலிங் பண்ணாரு. அந்த ரிதமா அப்படியே இங்க பர்மிங்ஹாம்ல கொண்டு வந்தாரு. பர்மிங்ஹாம்ல தனியா தெரிஞ்சாரு. பிளாட் ட்ராக்ல கூட டெய்லண்டர்ஸ் 100 ரன் பார்ட்னர்ஷிப் போடக்கூடிய ஒரு இடத்துல அந்த நியூ பாலை வச்சு அவங்க வேலையை ரொம்ப சரியா பண்ணிருக்கிறாங்க முகமது சிராஜும். இந்த பக்கம் ஆகாஷ்தீப்பும். இந்த பிச் முழுக்க முழுக்க பேட்டர்ஸுக்கு ஒரு பிச். இதுல வந்து பவுலர்ஸ் ஒரு 5-4 ஒரு 6-4 4-4 அதெல்லாமே பெரிய 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 விஷயம். பட் இந்த இடத்துல சிராஜ் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் கூட ஒரு சப்போர்ட், ஆகாஷ்தீப்போட சப்போர்ட் போட்டு கொஞ்சம் இருந்துச்சு. மற்றபடி தனியா நின்று எப்படி பவுலிங்ல ஒரு பும்ரா
எப்படி பேட்டிங்ல ஒரு கோலி ஒரு கில் அந்த மாதிரி சிராஜோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. எல்லாருக்கும் புகழ் சூட்டியாச்சு. இன்றைய பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் எதுனா ஜேமி ஸ்மித்தோட ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களோட பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ கடைசி நேரத்துல மழை வந்துச்சு. இந்தியாவும் வந்து பாத்தீங்கன்னா சும்மா இல்ல, குயிக்கா எடுத்துட்டு போனாங்க. 13 ஓவர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 64 ரன் என்னமோ அடிச்சிருக்காங்க. 244 ரன் லீடுல இப்ப இந்தியா இருந்துகிட்டு இருக்காங்க. ஓகே, கேஎல் ராகுலும் சரி ஜெய்ஸ்வாலும் சரி ஒரு மாதிரி எடுத்துட்டு போகும்போது ஜெய்ஸ்வால் அவுட் ஆனாரு. அந்த ரெவ்யூ கான்ட்ரவர்சி இருந்துச்சு. ரெவ்யூ அதாவது டைமர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரெவ்யூ எடுத்தாரு என்னை பொறுத்த வரைக்கும். இதுல 0ல வரும்போது கரெக்டா ஜெய்ஸ்வால் எடுத்தாரு. கொஞ்சம் கான்ட்ரவர்சி தான், எடுத்திருக்க கூடாது தான். அம்பையர்ஸ் அந்த ஒரு தப்பு பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி ஓகே, இப்போ இந்தியா லீடுல இருக்கிறாங்க. இது போதுமா போதாதா? டே 4 என்ன ஆகும்? இந்தியா எவ்வளவு ரன் அடிக்கணும், எவ்வளவு ரன் அடிச்சு டிக்ளேர் பண்ணணும், 3 நாள் பேட் பண்ணணுமா பேசலாம். ஆனா வெதர் ரிப்போர்ட் ஒன்று சொல்லிக்கிறேன். பர்மிங்ஹாம்ல டே 4 டே 5 சனி ஞாயிறு 2 நாளும் மழை அப்படின்னு கேள்விப்பட்டேன் இல்ல பார்த்தேன். முழுக்க மழை பெய்யுதான். இன்றைய நாள் கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது 3ஆம் நாளோட கடைசி செஷன்ல கடைசி ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா தூரெல்லாம் தூரிக்கிட்டு இருந்தது. மழை வந்து 4ஆம் நாள் 5ஆம் நாள் ஹெவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். மேபி டிரா கூட ஆகலாம். மழை வரல அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 4ஆவது நாள் முழுக்க பேட் பண்ணி 450+ இல்ல 480+ அடிச்சு கொடுக்கணும் இங்கிலாந்து கிட்ட. அதுவும் அந்த 480+ எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்னும் பாருங்க இந்தியா 244 இருக்காங்க. இன்னும் வந்து இந்தியா ஒரு 250 அடிக்கணும்னு சொல்றேன், இல்ல இன்னொரு 300 அடிக்கணும்னு சொல்றேன். ஆனா இங்கிலாந்து மாதிரி குயிக்கா இந்தியா ஆட மாட்டாங்க. பட் பொறுமையானும் 2 செஷன் இந்தியா ஒரு 3 செஷன் ஆடுறது தப்பு கிடையாது. ஒன்னு டிரா ஆகணும், இல்ல இந்த மேட்சை ஜெயிக்கணும். தோத்துடக்கூடாது அப்படின்னா இந்தியா செய்ய வேண்டியது இன்னும் 300 ரன் அடிக்கணும். 373 அவங்க வந்துட்டாங்க, கடைசியில வந்துட்டாங்க. ஆனா இதுவே 400 இருந்தா அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி அடிச்சிருந்திருப்பாங்க. ஸோ இந்தியா வந்து எனக்கு டே 4 அன்னைக்கு டிக்ளேர் பண்ண வேண்டாம். டே 4 அன்னைக்கு ஒருவேளை இந்தியா வந்து லீடு 490 மேல 480 மேல லீடு வந்துடுச்சு, அதாவது 4ஆம் நாளோட கடைசி செஷன்ல இவ்வளவு ரன் லீடு வந்துருச்சுன்னா இந்தியா தாராளமா டிக்ளேர் பண்ணலாம். 5ஆம் நாள் காலையில பண்ணோம் அப்படின்னா இங்கிலாந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க, உடம்பு வலிலாம் எல்லாம் வருவாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சரி ஓகே, கடைசி 4-5 ஓவர் இல்ல ஒரு 10 ஓவர் இங்கிலாந்துக்கு பேட்டிங் கொடுக்குற மாதிரி மீதி இருக்கக்கூடிய. ஆனா இங்கிலாந்து வந்து இந்த ஸ்லோ ஓவர் ரேட்லாம் பண்ணுவாங்க, அந்த பிரச்சனை இருக்குது இல்ல. அதாவது 90 ஓவர் போட வேண்டிய இடத்துல 80 ஓவர் மட்டும் தான் போடுவாங்க, 85 ஓவர் தான் போடுவாங்க. அப்ப 75 ஓவர்ல இந்தியா அடிக்க வேண்டியது இந்தியா 250 ரன்னுக்கு மேல. ஆமா, இன்னும் 250க்கு மேல இந்தியா அடிக்கணும். பாப்போம் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. கேஎல் ராகுல் இருக்காரு, சுப்மன் கில் இருக்காரு, கருண் நாயர் அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார். என்ன பண்றாருன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஜடேஜா, நிதிஷ்குமார் ரெட்டி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சரியா பேட் பண்ணல. பாப்போம், சரியா பேட் பண்ணாதவங்க சரியா பேட் பண்ணி ஆகணும். கில் டபுள் 100 அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 100 அடிச்சாச்சு கேஎல் ராகுல் செகண்ட் இன்னிங்ஸ்ல. அதே போல செகண்ட் இன்னிங்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணும், பண்ணுவாருன்னு பார்ப்போம். வீடியோ நிறைவடைகிறது, இந்த ரிவ்யூ நிறைவடைகிறது. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். டே 4 ரிவ்யூவில் உங்களை நான் சந்திக்கிறேன். மழை வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கோங்க. பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கள்ல.